இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி எடுத்துக் காட்டும் விதமாக இந்தியாவானது 3 போர்க்கப்பல்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவின் இருப்புக்கு சவால் விடும் வகையில் இந்த கப்பல்களை மோடி தரப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் சீன விஜயத்தின் மத்தியில் பல ஆண்டுகளாக மூலோபாய கடல்சார் பகுதியாக கருதும் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவான இலங்கையில் சீனா தனது செல்வாக்கை விரிவுபடுத்த முயற்சித்து வருவதாகவும் இதற்கு மோடி அரசு மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 கப்பல்களும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என தெரிவிக்கப்படுகிறது. எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் மூலம் கடற்படை வலுவடையும் என மோடி இதன்போது தெரிவித்துள்ளார். INS நீர்கிரி போர்க்கப்பல் கடலில் எத்தகைய சூழல் இருந்தாலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும். குறிப்பாக எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எதிரிகளின் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டுபிடித்துவிடும். மேலும் அவற்றை தாக்கி அழிப்பதற்கான ஆயுதங்களும் இதில் உள்ளன. 3 போர்க்கப்பல்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்த பிறகு கருத்து தெரிவித்த மோடி, உலகின் முக்கிய கடற்சார் வல்லரசாக இந்தியா வளர்ந்து வருகிறது என்றார். நம் நாட்டின் செயல்பாடுகள் வளர்ச்சி அடிப்படையாக கொண்டதை தவிர விரிவாக்கத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல என மோடி தெரிவித்தார். இதன்போது கடல் மற்றும் நிலப்பரப்பில் அவ்வப்போது எல்லை முறையில் ஈடுபடும் சீனாவுக்கு மறைமுக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக புவிசார் இந்திய வல்லுநர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். மேலும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் குவாட் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராக உள்ள நிலையில் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க குவாட் கூட்டமைப்பை விரும்பி வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.